ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி என்றால் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க. ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரிவ்யூ. இதை நான் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ தான் நான் இதில் கொடுக்க போகிறேன். செகண்ட்னா, யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ நான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எங்கேயுமே பார்க்கல. ஸோ இதை நீங்கள் யாராச்சும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு போயிட்டு வாங்குங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். என் பெரிய பொண்ணையும் என் சின்ன பொண்ணையும் நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ, கேரிங்காக இருந்தப்போ எனக்கு இந்த கருப்பு கருப்பாக இங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் மெலாஸ்மா. ஸோ டிப்பிக்கலி மெலாஸ்மா ரெண்டு காரணத்தினால வரும். ஒன்று நம்ம வெயிலில் போனால் சன்லைட்னால நம்மளோட மெலனின் பிக்மெண்ட், அதுதான் இந்த டார்க் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான நம்ம உடம்புல இருக்கிற பிக்மெண்ட், அது செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் when we are in sun or sunlight or any light. சன்லைட்னு இல்லைங்க, எனி லைட். செகண்ட் ரீசன் ஹார்மோனல்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு கியூரே கிடையாது. அதாவது நீங்கள் எது பண்ணாலும் இது கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருந்து போகாது. ஏன்னா யோர் பாடி ஆர் யோர் ஸ்கின் இஸ் டிசைன் இன் அ வே தட் நீங்கள் எப்போ வெயிலில் போனாலோ இல்லை எப்போ உங்கள் பாடியில் ஹார்மோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப் அண்ட் டவுனாக இருந்தாலோ இது செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும்னு. ஆனால் யூ கேன் கீப் இட் அட் அ செக் லெவல். அப்படின்னா இப்போ மேலாக நம்ம ஏதாச்சும் போட்டு கொஞ்சம் அதை கம்மி, இப்போ செக்ரீட் ஆகாத, ப்ளீஸ் பை மெலனின் பண்ணாத அப்படின்னு சொல்றது, அப்படி செக்ல வைக்கிறதுக்கு, அதை கொஞ்சம் என்ன சொல்றது, சப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேக்கப் போடுறவங்களா இருந்தீங்கன்னா கன்சீலர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க மேக்கப் போடாத ஆளுனா, நான் டெய்லி ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போடுற ஆள் கிடையாது. எப்பாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் போடுவேன். ஸோ எனக்கு ரெகுலராகவே கொஞ்சம் செக்யூரா இருக்கணும். என் ஸ்கின் யாராச்சும் பார்த்த உடனே ஐயோ அதென்னது கண்ணுக்கு கீழே, ஐயோ இதென்னது கண்ணத்துல, இதென்ன நெத்தில அப்படிலாம் கேட்டாங்கன்னா நான் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவேன். ஐ நோ ஆகக்கூடாது, பட் அது ஆகுறனால நான் ரொம்ப வருஷமா எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ண ப்ராடக்ட்ஸ் விட நான் நிறைய வீட்டில் ஹோம் ரெமெடி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் இந்த பொட்டேட்டோ ஜூஸ் போட சொன்னாங்க, டொமேட்டோ ஜூஸ், கர்டு இதெல்லாம் போட சொன்னாங்க. பொட்டேட்டோ ஓகே, ஆனால் இந்த கர்டெல்லாம் எனக்கு போட முடியாது. ஏன்னா எனக்கு சைனஸ் இருக்கு. ஏதாச்சும் சில்லுன்னு முகத்துல போட்டுட்டாலே போதும். ஃபேஸ் பேக்கே ரொம்ப போட்டுட்டேன்னா கண்டிப்பா சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும், என் மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும், கோல்டு வந்துடும். அதனால இதெல்லாம் செட் ஆகல. ஸோ கெமிக்கலா என்னென்ன ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் இந்த ஹைட்ரா ஃபேஷியல், இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுவேன். அப்புறம் பெருசா எதுவும் ட்ரை பண்ணது இல்லைங்க. ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ணேன்னா, இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை இங்கேருந்தே கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு, என்ன 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 பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க இந்தியாவுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், உங்களை நேரில் பார்த்துட்டு உங்களோட ஸ்கின்னோட ஒரு யூவி ஏதோ இன்ஃப்ராரெட் எக்ஸ்ரே மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு, எக்ஸ்ரே இல்லை பட் சம்திங் லைக் தட் எடுத்துட்டு, உங்களோட பிக்மெண்டேஷன் எவ்வளோ அளவுக்கு இருக்கு, எவ்வளோ டீப்பா இருக்குன்றது அனுசரிச்சு, அது டிபெண்டிங் ஆன் தட் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இது பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி இந்தியாவுக்கு கிளம்பி வந்தேன். ஏதோ ஒரு பிஸில அவங்களையும் என்னால மீட் பண்ண முடியல, என்னாலையும் அவங்கள மீட் பண்ண முடியலன்னா இனிஷியலி மீட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் கொஞ்ச நாள் நான் கொச்சின்ல கொஞ்ச நாள் இருந்தப்போ, அந்த கொச்சின்ல தான் எனக்கு அவங்கள மீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலி மீட் பண்ணேன். ஆனா அவங்களுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு டைம் கிடைக்கல. ஆனா அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, ஒரு கெமிக்கல் பீல் பண்ணிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐவியில குளூட்டதையான்றது இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஒரு 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 என்சைம். அது ஆக்சுவலி நம்ம பாடியே செக்ரீட் பண்ணும், பட் நம்ம வெளியேந்து அதை இன்ஜெக்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபார் கொஞ்சம் கூட கலர் வைக்கிறதுக்கு. ஸோ குளூட்டதையான் இன்ட்ராவினஸ் ஐவி வழியா ஏத்திக்குங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். பட் அவங்களுக்கும் டைம் இல்லை, எனக்கும் டைம் இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க உங்க ஹோம் டவுன், அதாவது நீங்க பாலக்காடு போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் என்னென்ன உங்களுக்கு பண்ணணும்னு, நீங்க அங்க போயிடுங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க உங்களுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடு போயிட்டு
இந்த ஸ்கின் கிளினிக்கு நான் போறேன். இந்த பேரை நான் இப்ப சொல்லல, அந்த ஸ்கின் கிளினிக்கோட பேரை நான் இப்ப சொல்லல. எனக்கு அந்த டாக்டரோட பேர் ஞாபகம் இல்லை. ஏன்னா இது வாங்கி நான் இப்போ 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ பட் நான் அந்த ஸ்கின் கிளினிக்கு போனப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்ன எதுவுமே இவர் எனக்கு பண்ணல. எனக்கு அவர் கெமிக்கல் பீலும் பண்ணல, அவர் எனக்கு ஐவியில் குளூட்டோதையானும் கொடுக்கல. நான் அவர்கிட்ட ஒரு 3 தடவை இதை ரெக்கமெண்ட் பண்ணேன். இதுதான் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னு. இல்ல உங்களுக்கு அது செட் ஆகாது, உங்களுக்கு நான் வேற ஒன்று பண்றேன்னு சொல்லி ஹீ ரெக்கமெண்டட் ஃபியூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் திங் அவர் ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா, ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவே ஹைட்ரா ஃபேஷியல் நான் பண்ற ஆள் தான். இங்க யூஎஸ்லயும் ரெகுலரா இல்ல அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணிடுவேன். இந்தியாவுக்கு வந்து நான் கண்டிப்பா பண்ணிடுவேன். ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் ஒன்று பண்ணிக்கோங்க. நான் சரின்னு சொன்னேன். இன்னொன்று அவர் என்ன சொன்னார்னா, there is something called Cosmelan 1. ஸோ Cosmelan 1ன்றது அவங்க ஒரு பேக் மாதிரி நமக்கு ஸ்கின் கிளினிக்லயே அப்ளை பண்ணிடுவாங்க. இதை அப்ளை பண்ணி நம்மள வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவாங்க. நம்ம வீட்டுக்கு போய் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். இதை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்து அவங்க இன்னொரு க்ரீம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதோட பேர் வந்து காஸ்மெலான் 2. அந்த காஸ்மெலான் 2ன்ற க்ரீமை வந்து நம்ம இவ்வளோ அப்படி தொட்டு எடுத்து அதை ஃபுல்லா, அதாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லா அப்ளை பண்ணணும். ஆனா இந்த காஸ்மெலான் 2 க்ரீமை நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். காலைல எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடணும். அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மெலான் ரிகவரி மீசோ எஸ்தட்டிக் இந்த க்ரீம், இது வந்து நைட் வந்து இதை ஃபர்ஸ்ட் போட்டுடணும். இது தாராளமா போடலாம். போட்டுட்டு அந்த காஸ்மெலான் 2 வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கிடணும். காலையில எந்திரிச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு இதை மட்டும் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3 தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ இந்த காஸ்மெலான் 1, அதாவது இவங்க டெர்மட்டாலஜிஸ்ட் ஆஃபீஸ்லேயே நமக்கு அப்ளை பண்றாங்கல்ல, அது வந்து 20,000 rupees. அதுக்கப்புறம் இந்த காஸ்மெலான் 2, அதுதான் இப்போ நான் காமிக்க போற ப்ராடக்ட். இதுதான் காஸ்மெலான். இப்படிதான் இருக்குங்க காஸ்மெலான் 2. இவ்வளவுதான், 30 கிராம்ஸ் தான். இது வந்து 20,000 rupees. ஸோ அது ஒரு 20, இது ஒரு 20. அதுக்கப்புறம் இந்த க்ரீம் எல்லாம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை எவ்வளோன்னு. பட் மொத்தமா எனக்கு ஒரு 45,000க்கு அவங்க வந்து அமௌண்ட் சொன்னாங்க, எஸ்டிமேட் சொன்னாங்க. நான் யோசிச்சுட்டு 45,000லாம் ரொம்ப டூ மச், வாட் எவர் இட் மே பி, ரைட்? அதனால நான் என்ன சொன்னேன், காஸ்மெலான் 1 எனக்கு வேண்டாம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க அதை பண்ணிட்டு இதை பண்ணீங்கனாலும் ஓகே தான், ஆனா இது மட்டுமே பண்ணா கூட உங்களுக்கு ஓகே தான். அதாவது ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 நாளுக்கு அப்புறம் இந்த காஸ்மெலான் 2 வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் இதை போட்டுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா எவ்வளோ எடுக்கணும்னா இவ்வளோதாங்க, லைக் ஒரு சின்ன டாட், அதை தான் மூஞ்சி ஃபுல்லா போட சொல்றாரு. மூஞ்சி ஃபுல்லாவும் போட சொல்றாரு. நாட் ஈவன் நமக்கு அந்த மெலாஸ்மா இருக்கிற இடம் கூட கிடையாது. அப்படி பார்த்தா இது ஒரு 4 வருஷத்துக்கு வரும், ரைட்? அத்தனூண்டு எடுத்தா அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்காச்சும் வரும். சரின்னா ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிட்டு இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து உண்மையை சொல்லப்போனா திருப்தியே கிடையாதுங்க. இந்த 20,000 rupeesக்கு இந்த க்ரீமையும் இது ஒரு 2,000 சம்திங்கா வாங்குறதுக்கு பேசாம அந்த 22,000 கொண்டு போய் குப்பை தொட்டிலேயே போட்டிருப்பேன். ஏன் இதை என்கிட்ட பண்ணாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ தோணுது, அந்த டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு ஏதோ மாச கடைசியில டார்கெட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை வித்து கொடுக்கறதுக்கு. இதை எடுத்து என் தலையில கட்டிட்டாரு. ஏன்னா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 50 ml, ஓகேவா? இது ஓகே. இது வந்து இதுக்கு பேர் வந்து மெலான் ரிகவரி மீசோ எஸ்தட்டிக் தான் இதோட பிராண்டோட பேரு, மெலான் ரிகவரி. ஓகே, இது பேசிக்கலி எதுக்குன்னா, நம்ம இதை போட போட நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும் சன்லைட்டுக்கு. அப்போ நீங்கள் சன்லைட்டுக்கு திருப்பி வெளியே போகும்போது இதை போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு சன்ஸ்கிரீனையும் போட்டு போனீங்கன்னா இது அந்த சென்சிட்டிவிட்டியை குறைக்கும். பேசிக்கலி இது இப்படி தான் இருக்கும், வெள்ளை கலரில் ஒரு சாதா மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி இருக்கும். அந்த சென்சிட்டிவிட்டியை குறைக்கும். ஆனால் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியுமே நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை அப்ளை பண்ணணும். இதை வந்து எவ்வளோ அப்ளை பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து நம்ம முல்தானி மிட்டியை தண்ணியில் குழைச்சி வச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. இப்படி இது நான் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு மேலே ஒரு கவர் இருந்துச்சு, அதை நான் வந்து தொலைச்சிட்டேன்.
இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவர் எவ்வளோ சொல்றாருன்னா இவ்வளோ. ஆக்சுவலி இவ்வளோ கூட வேண்டான்னு தான் அவர் சொல்றாரு. நான் இதை இவ்வளோ அப்ளை பண்றேன். இது வந்து எடுத்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு எனக்கு தெரியலங்க, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டிப்பிக்கலா எந்த விஷயமே ரிலீஜியஸா பண்ண மாட்டேன். பட் இதை நான் பண்ணேன். கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம், கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் யுவர் மணி. சுத்தமா எதுவுமே நடக்கல. ஒரு சின்ன சேஞ்ச் கூட நான் பார்க்கல. இதை விட நல்லது நம்ம ரெகுலர் முல்தானி மிட்டியே தண்ணியிலையோ இல்லை பாலிலையோ கரைச்சி போட்டிங்கன்னா மூஞ்சிக்கு, ஐ திங்க் தட் வுட் ஹவ் கிவன் மீ பெட்டர் ரிசல்ட்ஸ்னு எனக்கு தோணுது. அதனால காஸ்மெலான் 2 வாங்குங்க அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா, இனி டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அப்படி உங்களுக்கு இதை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த 20,000 நீங்க எனக்கு வந்து ஜெல் ஜிபே கூகுள் பே பண்ணி விட்டுருங்க. அது தாங்க பெட்டர். பிகாஸ் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் வேஸ்ட் ப்ராடக்ட். 20,000 வேஸ்ட் ஆச்சு. இப்போ நான் இதை போடுறதை நிறுத்திட்டேன். ஆனா எனக்கு என்ன ஒர்க் ஆச்சு என்னோட பிக்மெண்டேஷனுக்குன்றத நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேன். எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அப்புறம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சன்ஸ்கிரீன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வெளியே வெயில் அடிக்குதோ, மழை பெய்யுதோ, குளிர்காலமோ, டசன்ட் மேட்டர், சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி லைட் நீங்க வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற ஆளா இருக்கீங்க, டியூப்லைட்ல வேலை பார்க்குற ஆளா இருந்தாலுமே பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து பிக்மெண்டேஷன் ஓரியன்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன்லாம் வெளியே போகாதீங்க. சன்ஸ்கிரீன் வந்து உங்க 6வது விரல் மாதிரி உங்க கூடவே இருக்கணும் எப்ப பார்த்தாலும். ஓகேவா? நான் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன்றதும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் ஹாவ் அ குட் டே. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.